விளைநிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு பயன்படுத்த தடை சட்டம் கொண்டுவர வேண்டும் என மருத்துவர் ராமதாஸ் வலியுறுத்தியுள்ளார். திண்டிவனத்தை அடுத்துள்ள தைலாபுரத்தில் பாமக நிறுவனர் மருத்துவர் ராமதாஸ் இன்று செய்தியாளர்களை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழக சட்டப்பேரவை ஏப்ரல் 30ஆம் தேதி வரை நடைபெறும் என அறிவிக்கப்பட்டிருந்தாலும் அது போதுமானதல்ல என்றார். தமிழக அரசு தற்காலிக ஊழியர்களின் பணி நிலைப்பை உறுதிப்படுத்த வேண்டும் என்றும் இது தொடர்பான உயர்நீதிமன்ற தீர்ப்பை செயல்படுத்த வேண்டும் என்றும் கூறினார். விளைநிலங்களை வேறு பயன்பாட்டிற்கு பயன்படுத்த தடை சட்டம் கொண்டுவர வேண்டும் என்றும் அவர் வலியுறுத்தினார். கடந்த 50 ஆண்டுகளில் தமிழ்நாட்டின் சாகுபடி பரப்பு 40 லட்சம் ஏக்கர் அளவுக்கு குறைந்துவிட்டது. அதேபோல் நீர்நிலைகள் பாதுகாக்கப்படாததால் தமிழ்நாட்டில் 15,000 ஏரிகள் காணாமல் போய்விட்டது. தமிழ்நாடு சிறப்பு திட்டங்களுக்கான நில ஒருங்கிணைப்பு சட்டத்தின் மூலம் தமிழகத்தில் மீதமிருக்கும் ஏரி குளங்கள் உள்ளிட்ட நீர்நிலைகளும் தனியாருக்கு தாரை வார்க்கப்படும் ஆபத்து உள்ளது. இந்த ஆபத்திலிருந்து தமிழ்நாட்டை மீட்க வேண்டும். அதற்காக கேரளத்தில் உள்ளதைப் போல தமிழ்நாட்டிலும் நெல் வயல்கள் மற்றும் நீர்நிலைகள் பாதுகாப்பு சட்டத்தை நடப்பு சட்டப்பேரவை கூட்டத்தொடரில் கொண்டு வந்து நிறைவேற்ற வேண்டும். ஏற்கனவே நிறைவேற்றப்பட்டுள்ள தமிழ்நாடு சிறப்பு திட்டங்களுக்கான நில ஒருங்கிணைப்பு சட்டத்தை உடனே திரும்பப் பெற வேண்டும். நகைக்கடனுக்கான விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி மாற்றி அமைத்திருப்பதால் ஏழை மற்றும் நடுத்தர மக்கள் பாதிக்கப்படுவார்கள் என்ற அவர், எனவே நகைக்கடன் தொடர்பான புதிய விதிமுறைகளை ரிசர்வ் வங்கி திரும்பப் பெற வேண்டும் என்றும் கூறினார். தமிழ்நாட்டில் திட்டமிட்டு நடைபெறும் கொடூர கொலைகள் அதிகரித்து வருவதாக கூறிய மருத்துவர் ராமதாஸ், இதே நிலை தொடர்ந்தால் தமிழ்நாடு கொலைக்கார நாடாக மாறிவிடும் என்று எச்சரித்தார். பல்வேறு கொலை வழக்குகளில் தொடர்புடைய ஜான் என்பவர் ஈரோடு நசியனூர் என்ற இடத்தில் மகிழ்ச்சியில் செல்லும்போது வழிமறித்து கொடூரமான முறையில் வெட்டி படுகொலை செய்யப்பட்டுள்ளார். நெடுஞ்சாலையில் பொதுமக்கள் மத்தியில் ஒருவரை கொடூரமாக கொலை செய்யும் துணிச்சல் கொலையாளிகளுக்கு எங்கிருந்து வந்தது? என்ன குற்றம் செய்தாலும் இந்த ஆட்சியில் தப்பிவிடலாம் என்ற துணிச்சல் தான் இத்தகைய குற்றங்கள் நடப்பதற்கு காரணமாக உள்ளது. தமிழ்நாட்டில் சட்டம் ஒழுங்கு மிகவும் மோசமாக பாதிக்கப்பட்டுள்ளது என்பதே இந்த நடப்புகள் காட்டுகின்றன. இந்த நிலை தொடர்ந்தால் தமிழ்நாடு கொலைகார நாடாக மாறிவிடும். அதை தடுக்கும் வகையில் தமிழகத்தில் சட்டம் ஒழுங்கை பாதுகாக்க. புதுச்சேரியில் கடைகளின் பெயர் பலகைகள் தமிழில் இருக்க வேண்டும் என்று முதலமைச்சர் ரங்கசாமி அறிவித்திருப்பது பாராட்டுக்குரியது என்றும் அவர் கூறினார். பொது இடங்களில் கொடிக்கம்பங்கள் அமைக்க அனுமதிக்க வேண்டும் என்றும், அதே நேரம் நீதிமன்றம் விதிக்கும் விதிமுறைகளை கடைபிடிக்க வேண்டும் என்றும் மருத்துவர் ராமதாஸ் தெரிவித்தார்.